மெஸ்பரிசம் அப்படின்னு கண்டுபிடிச்சான். எதுக்கு கண்டுபிடிச்சான்? மைண்ட் மேனிபுலேஷன் பண்றது எப்படிங்கிறது பேசிக் லெவல். அது மெஸ்பரிசம். ஆனா அவன் எல்லாம் உதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டன் மெஸ்பர், ஃப்ரெடரிக் ஆண்டன் மெஸ்பர் அவர் தான் கண்டுபிடிச்சது. அப்ரூவ் பண்ணல. இந்த காலத்தில் பொண்டாட்டிக்கு புருஷனை கண்டா வைத்தறிச்சது. நான் போட்ட வீடியோ எல்லாம் என் ஒய்ஃப் பார்க்க மாட்டான். வைத்தறிச்சல் எல்லாம் குருஜிங்கிறாங்க. என்கிட்ட கேட்டா என் ஒய்ஃபு, நீ மொட்டை அடிச்சுட்டு பொட்டை வச்சுக்கிட்டு நீ குருஜி ஆயிடுவா, நீ என்ன ஸ்ரீ ரவிசங்கரா அப்படின்னா எதுதோ சொன்னா. எல்லாத்தையும் இந்த காதல் வாங்க அந்த காதல் விட்டேன். ஆனால் எப்போ என்ன எல்லாம் ஆளுங்க தேடி வர ஆரம்பிச்சாங்க, அவளுக்கு வைத்தறிச்சல் வர ஆரம்பிச்சிச்சு. நான் எதுவும் சும்மா டப்பா பையன் ஒன்றும் இல்லை ஒன்றுத்துக்கும் இல்லை சும்மா ஏமாத்துறான் அப்படி இப்படின்னு ஏதோ நினச்சிட்டு இருந்த உள்ள. இது எப்போ வர ஆரம்பிச்சது அவளால் பொறுத்துக்க முடியல. வைத்தறிச்சல். அதே வைத்தறிச்சல் தான் டாக்டர் ஃப்ரெடரிக் மெஸ்பருக்கு வந்துச்சு. எல்லாரும் அவனை பண்ணாத மாதிரி பண்ணிட்டாங்க. எரிக்சன், எலியட்சன், ஜான் சார்கோட், ஜேம்ஸ் ஃப்ரூயிட், இவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் மெடிக்கல் இருந்தவங்க தான் இதை ப்ராக்டிஸ் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இது எலாபரேட் ஆகி கடைசியில் அது ஹிப்னாசிஸ்ங்கிறது போயிடுச்சு. ஏன் போயிடுச்சுன்னா மேனிபுலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஹிப்னாசிஸில் பொம்பளைகளெல்லாம் ஏமாத்துறது, மோசம் பண்ணுறது, அவங்கள கெடுக்கிறது என்னென்னோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஹிப்னாட்டிசம்னா பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் என்ன பண்ணாங்க, புத்திசாலிங்க. ஹிப்னாட்டிசம் தானே, மாருதிக்கார டப்பா தட்டிட்டு ஜென்னுனா ஓடுது, அந்த ஜென்னுக்கு இன்னொரு பக்கத்தில் இன்னொரு தட்டிட்டு விட்டா ஆல்டோ அதுவும் ஓடுது, மாருதியும் ஓடுது, ஜென்னும் ஓடுது. ஆனால் மாருதி டவுன் ஆயிடுச்சு மார்க்கெட்டு 800. அந்த மாதிரி இப்போ இஎஸ்பி என்எல்பி லேட்டஸ்ட். அது ஹிப்னாசிஸினுடைய வேறு ஒரு முகம், லேட்டஸ்ட் பேர். மாடர்னைஸ்ட் ஹிப்னாசிஸ் இஸ் த லா ஆஃப் அட்ராக்ஷன். இப்போ நான் ஆல்ஃபா மைண்ட் மிராக்கிள் மெடிடேஷன் அப்படின்னு நானே ஒன்று கற்றுக் கொடுக்குறேன். எல்லாத்தையும் போட்டு ஒரு மசாலா பண்ணி இந்த ஆன்மீகத்தை கொஞ்சம் பொருத்தி எதோ பண்ணி அது ஒரு பாடம். நான் ரெண்டுமே நான் ஒரு விசித்திரமான குரு. நான் என்னடா ஆன்மீகம், என்னடா சயின்ஸு, ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லி கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு ஆன்மீகம் வேணாம், கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி BMW கார் உங்கள் ஒய்ஃப் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி வாங்கிட்டு இல்லை நான் தியானம் பண்ணிட்டு உலகத்தையே விட்டுல இருக்கேன்னா BMW கிடைக்காது. ஸோ லௌகீக வாழ்க்கையில் என்ன தேவை? வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்துட்டா தூக்கம் வருது. அந்த மாதிரி உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா பேஜாராகிடுது. பேஜாரானா எங்கே போவீங்க? கல்வெட்டு தான் வரணும். எல்லாம் அனுபவிக்கணும், அப்புறமா தான் கடவுள். எல்லாம் பிறந்த உடனே சன்னியாசியாக பிறகுறானா? இல்லை. ஆனால் சாகர டைமில் சன்னியாசி புத்தி வந்துருக்கு அவனுக்கு. அடிக்கிற அடி என்ன அடி, கிக்ஸ் அண்ட் ப்ளூஸ் போட்டு வாட்டி வதச்சி எடுத்துடுறான் நம்மள. சாகரத்துக்குள்ள புத்தி வந்துருது நமக்கு. சரி இருக்கட்டும்.